வெனஸ்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதும் பால் காய்ச்சி காஃபியை குடித்தது அந்த டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் காஃபி குடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேனோ அந்த ரெசிபியோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து நான் ஒயிட் ரைஸ் வந்து தாளித்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட் ரைஸ் தாளிப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட் பொன்னாங்கண்ணி கீரை வெந்துட்டுருக்குது. ஸோ இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கீரை நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. நெக்ஸ்ட்டு எனக்கு கேரட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இது தனி ரெசிபி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா கேரட் ராவாக குடிக்கிறத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இதில் துருவிய கேரட் நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் நான் ஆட் பண்ணல. ஸோ தேங்காய் பாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கேரட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் சட்னியும் வெண்பொங்கலும். ஸோ தேங்காய் சட்னி தாளிச்சுட்டு ஆல்ரெடி பொங்கலுக்கு வந்து ரைஸும் பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு இப்போ தாளிப்பு ஆட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ.